ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டிஎன்பிசி போலீஸ் ஸ்டேட் ரயில்வே போன்ற போட்டித் தேர்வுக்கு குப்தா பேரரசு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான சில பல தகவல்களை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், காம்பந்தகரால் எழுதப்பட்ட நீதி சாரம் எனும் நூல் அரச கருவூலத்தை பற்றியும் அந்த அரச கருவூலத்துக்கு வருமானம் எவ்வாறு ஈட்டப்படுகிறது என்பதை பற்றியும் குறிப்பிடுகிறது. அதுக்கடுத்து இந்த அரச கருவூலத்திற்கு நிலவரியே முக்கிய வருவாயாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து குப்த பேரரசுல ஓவியக்கலை எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி சில பல தகவல்கள் சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். பாறை குடைவரை குகைகளான மத்திய பிரதேசத்தில் உள்ள குவாலியருக்கு அருகில் உள்ள பாக் குகை ஓவியங்களும் ஒடிசாவின் உதயகிரி, மகாராஷ்டிராவின் அஜந்தா எல்லோரா ஓவியங்களும் குப்தர் கால ஓவியக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காங்க. இந்த அஜந்தா எல்லோராங்கிறது புத்தன் வாழ்க்கையை சித்தரிப்பவை. அடுத்து, இலங்கையில் உள்ள சிகிரியா ஓவியங்களும் அஜந்தா ஓவியங்களும் சேம் ஒரே டெக்னிக்கை பயன்படுத்தி ஒரே கோரஸ்ல ஒரே பார்வையில் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அவங்க சேம் டெக்னிக்கை பயன்படுத்துறது இதுல இருந்து சொல்ல வராங்க. ஸோ இந்த மாதிரி டிஎன்பிசி போலீஸ் போன்ற போட்டித் தேர்வுக்கு முக்கிய தகவல் நம்ம அகாடமிலேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி நிறைய தகவல்கள் வேணும்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ போட்டித் தேர்வுக்கு தகுந்த தகவல்கள் எப்பவுமே நம்ம ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இதை பயன்படுத்தி மேன்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.